அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் ஆர்டர் வைஸாக வரும். நிறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் டவுட் கேட்டிருக்காங்க. அலோ ப்ளவுஸில் அளவெடுத்து எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்பதான் நம்ம சொல்ற டெக்னிக்ஸ் உங்களுக்கு முழுமையா தெரியும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 1 மீட்டர் அளவுள்ள பிளவுஸ் பிட்டை எடுத்துக்கங்க. அதை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கங்க. இப்போ ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரியும், கரை சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாட்டமில் பாருங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த லைன் எதுக்காக போடுறதுன்னா, பிளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு மாதிரி வரும். அதுக்காகவும் பிளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த லைனை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பாட்டமில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து 1.5 இன்ச்சு மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க் பண்ணதை ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் அளவு பிளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு பிளவுஸ் எடுத்துட்டு நம்ம பிளவுஸோட ஹைட் நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு அந்த ஷோல்டரில் அந்த ஸ்டிச்சிங் இருக்கும் பாருங்க, கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பிளவுஸோட பாட்டம்க்கு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணணும். இது பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா 14.5 வருது. ஸோ 14.5 நம்ம இந்த பாட்டம் லைன் போட்டுருந்தீங்களா, அங்கே வச்சு 14.5க்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அரைஞ்சு கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ ஸ்டிச்சிங்க்கும் கட்டிங்கும் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டுக்கிறது ஒன்று ஸ்டிச்சிங்க்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டிங்கோட லைன். அடுத்தது நம்ம அளவு பிளவுஸ் எடுத்துக்குங்க. இப்போ பிளவுஸோட ஷோல்டர் டோட்டல் லென்த் நம்ம பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி பிளவுஸை நல்லா ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டரோட ஒரு எண்டில் இருந்து இந்த ஷோல்டரோட ஒரு எண்டில் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ பாருங்க, நமக்கு 12 இன்ச்சு நமக்கு டோட்டல் லென்த் வருது, சரிங்களா? ஸோ 12 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக பிளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிறனால 12 ரெண்டா நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு நம்ம கீழே ஃபோல்டிங்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் கட்டிங்க்கு ஒரு மார்க்கும் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம ஷோல்டரோட பிரெத் அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணணும். அதாவது அளவு பிளவுஸ் எடுத்துக்கங்க. ஷோல்டரோட பிரெத் நம்ம மெஷர் பண்ணோம். பாருங்க, 2.5 இன்ச்சு வருது. ஸோ 2.5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. 1/4 இன்ச்சு பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இது நம்ம ஹார்மோலோட ஹைட் நம்ம மெஷர் பண்ணோம். இந்த மாதிரி அளவு பிளவுஸ் எடுத்துட்டு ஷோல்டரோட அந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அண்டர் ஆர்மோட அந்த அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ பாருங்க, நமக்கு 6 இன்ச்சு நமக்கு வருது. ஸோ 6 இன்ச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். 6 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்கு ஒரு மார்க்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க்கிங் பண்ணதை
2 லைன் வந்து நீங்க போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் 6 இன்ச் வந்து ஃபோல்டிங்ல இருந்து எடுத்து கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம வந்து பேக் நெக் ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணோம். அதுக்காக பிளவுஸை வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து 2ஆ வந்து மடிச்சுக்குங்க. இந்த ஷோல்டரும் அந்த ஷோல்டரும் வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சுக்குங்க. மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல டீஸை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பிளவுஸோட பேக் நெக்கோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ ஷோல்டர்ல இருந்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. வந்து பாருங்க நமக்கு 8.5 இன்ச்சு வந்து நமக்கு வருது. ஸோ அந்த 8.5 இன்ச்சு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணோம். அந்த பாயிண்ட்ல இருந்து 8.5 இன்ச்சு எடுத்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. நம்ம இப்போ 8.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 2.25 இன்ச்சு வந்து எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஆல்ரெடி பாருங்க அங்கே ஒரு மார்க் நம்ம பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுவும் இதுவும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. பிளவுஸோட பாடி வந்து மெஷர் பண்ணணும். அதுக்காக இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சு வச்சுட்டு அதுக்கு இங்கே பாருங்க இந்த ஹூக் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஹூக்ல இருந்து நம்ம பாடியை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்ட்டாக நம்ம கரெக்டாக கையை வந்து நம்ம வச்சு பாடியோட இதை வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்க இந்த ஐப்பட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஐப்பட்டி வச்சிருக்கிற எண்டு வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37.5 வருது. ஸோ இந்த 37.5 வந்து அதை வந்து 4ஆ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 4ஆ டிவைட் பண்ணால் 9.25 2 பாயிண்ட் வந்து நமக்கு வருது. 9.25 2 பாயிண்ட் வந்தது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம பிளவுஸோட ஃபோல்டிங்கில் 9.25 2 பாயிண்ட் வச்சு மேலே வந்து ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிளவுஸ் எடுத்து இப்போ பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுங்க, 1.5 இன்ச்சு வருது. ஸோ அதை வந்து இந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. வந்து பிளவுஸோட ஹிப்பு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அந்த பிளவுஸ் ஃபர்ஸ்ட் ஹூக்லேருந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஹிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹூக்ல இருந்து அப்படியே வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு வரணும். இப்படி வந்து ப்ராப்பராக வந்து கையை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்பட்டியோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணால் நமக்கு வந்து அளவு வந்து 29.5 வந்து நமக்கு வருது. 29.5 அதை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆ டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.25 2 பாயிண்ட் வந்து நமக்கு வருது. ஏழேகால் 2 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளவுஸ் எடுத்துங்க. பிளவுஸில் பாருங்க அந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்போ மெஷர் எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து இருக்கும். நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் டேப்பில். பாருங்க 1.5 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த பாடி மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இந்த ஹிப்பு மார்க் பண்ணியிருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒரு லைன் போட்டு. அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சு மார்க்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. இது நம்ம கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் லைன் வரையணும். அதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு வந்து எடுத்து, நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் உங்ககிட்ட இருந்ததுன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வச்சு
ஒரு மார்க்கிங் வந்து போட்டுக்குங்க. ஸ்கேலில் போட்டோன்னா நம்ம கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ம் ஹோல் சைடு ஒரு 1 இன்ச்சு மெஷர்மெண்ட் டேப்பில் அளவு எடுத்து ஒரு மார்க் பண்ணி அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் முடிஞ்சது. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிசுரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த ஏற்ற இறக்கமாக வரதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இந்த கழுத்து போர்ஷன் வந்து அப்படியே கட் பண்ணணும். கழுத்து கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க பொறுமையாக. இந்த மாதிரி கர்வ் அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்க, அதுலேயே வந்து அப்படியே கட் பண்ணிட்டே வரணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் டேப்பில் அளவு எடுத்து எப்படி வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் போர்ஷன், ஸ்லீவு, பட்டி இதெல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.